அனைவருக்கும் வணக்கம். நாடாளு மக்கள் கட்சி வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களிலும் ஆட்டோ ரிக்ஷா என்ற பொது சின்னத்திலே போட்டியிடுகிறது. எங்களுடன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களிலும் ஏராளமான சமூக செயல்பாட்டாளர்கள் எங்களுக்கு அவர்களின் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். ஒரு சில சமூக செயல்பாட்டாளர்கள் தங்களுக்கு வாய்ப்பு கேட்டு எங்களை கடந்த ஒரு வார காலமாக அணுகி வருகிறார்கள். நாங்களும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கொடுத்து வருகிறோம். ஏனென்றால் சமூக செயல்பாட்டாளர்கள் மட்டுமே இன்று உண்மையான ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். நாடாளு மக்கள் கட்சி சமூக செயல்பாட்டாளர்களின் ஒரு கூட்டமைப்பாகத்தான் இன்று இருந்து வருகிறது. ஏராளமான மக்கள் பணிகளை செய்து வருகிறது. எனவே இந்த காணொளி மூலம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களிலும் உள்ள அனைத்து சமூக செயல்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். இது நமக்கான தேர்தல். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஊழல்வாதிகளை இந்த தேர்தலிலே ஒழிப்போம், ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். நம்மால் முடியும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் நிச்சயமாக இந்த தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம்மில் பலர் சுயேட்சையாகவும் அல்லது பல்வேறு ஊழல் கட்சிகளில் வேட்பாளராகவும் போட்டியிடும் நிலை இருந்து வருகிறது. இது நம்மை நாமே தோற்கடிப்பதற்கு சமம், அதாவது தற்கொலைக்கு சமம். எனவே சமூக செயல்பாட்டாளர்கள், உண்மையான சமூக செயல்பாட்டாளர்கள் தேர்தலிலே போட்டியிட விரும்பினால் நாடாளு மக்கள் கட்சி உங்களுக்கு அனைத்து வகையான உதவிகளையும் செய்து தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு அளிக்கும் என்று இந்த காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உண்மையான சமூக செயல்பாட்டாளராக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படும். ஏற்கனவே கடந்த 4 மாதத்திற்கு முன்பே நாடாளு மக்கள் கட்சி முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு இருந்தோம். அதிலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் சொல்லியிருந்தோம், முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு யாரேனும் சமூக செயல்பாட்டாளர்கள் போட்டியிட விரும்பினால் அணுகுமாறும், எங்கள் வேட்பாளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விட்டுக் கொடுப்பார்கள் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையிலே ஒரு சில சமூக செயல்பாட்டாளர்கள் ஏற்கனவே தொடர்பு கொண்டு ஒரு சில இடங்களில் போட்டியிட முன்வந்தார்கள். தற்பொழுது நிறைய சமூக செயல்பாட்டாளர்கள் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு இன்னும் 2 நாட்களில் வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகிறது. எனவே சமூக செயல்பாட்டாளர்கள் தேர்தலிலே போட்டியிட விரும்பினால் உடனடியாக நாடாளு மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நாடாளு மக்கள் கட்சி வேட்பாளராக நீங்கள் களமிறங்கலாம். அதற்கு நாங்கள் அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு அளிப்போம் என்று இந்த காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்பட விரும்பும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஓரணியில் திரண்டால் நிச்சயம் நம்மால் ஊழலை ஒழிக்க முடியும். இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். ஜனநாயகத்தில் மக்கள் ஆட்சி, மக்கள் சக்தியை இந்த தேர்தலிலே நாம் கண்டிப்பாக உணர்த்துவோம், நம்முடைய வலிமையை காட்டுவோம். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று இந்த வீடியோ மூலமாக தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.